பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வருகை ஒரு திருடனுடைய வருகை போல இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது, திடீரென்று நடக்கும். ஹalleluya. அது பகலிலோ இரவிலோ ராஜாமத்திலோ தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வருகை திடீரென்று நடக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆமென். தினந்தோறும் கர்த்தரிடத்தில் நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடுறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் தினந்தோறும். ஆமென். நிறைய பேர் அதை செய்கிறதே இல்லை. காலையில் ஆமென், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, இன்றைக்கி இந்த புதிய நாளுக்குள்ளே பிரவேசிக்கிறேன், அட்டெண்டன்ஸ் போடுங்க. நைட்டு இந்த நாள் முழுவதும் நீங்கள் காத்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றி பலிகளோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கொடுக்குறோம். அவருடைய மார்பில் தான் நம்ம இளைப்பாருகிறோம். பூமி தாயின் மார்பில் நம்ம இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நாள் மட்டும் நாம் அவருக்குரியவைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி இந்த தேசத்தை பண்படுத்தி பயன்படுத்தி அதை கர்த்தருக்கு நேராக திசை திருப்ப வேண்டும். அல்லேலூயா. சமீபத்தில் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இல்லையா? சார்லி கிர்க் என்ற அமெரிக்க அந்த அருமையான தெய்வ மனிதன், இளம் ஊழியர், 31 வயதில் அவர் மரித்து விடுகின்றார். அவர் வாழ்ந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் மிகவும் சாட்சியுள்ளவராக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதியாக ஆவதற்கு கூட அத்தனை தகுதிகளும் இருந்தது, வாய்ப்புகளும் பெருகி வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் குறிக்கப்பட்ட நாளிலே அவர் எடுத்துக்கொண்டார் அவருடைய பிள்ளையை. அதை பாருங்க, அவர் வாழ்ந்த நாட்களில் சந்தித்து சம்பாதித்து சுவிசேஷம் சொன்ன ஆத்துமாக்களை காட்டிலும் அவர் மரித்த நாளிலே ஆமென் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் கர்த்தரின் அன்பையும் அபிஷேகத்தையும் அவர் உணர்வையும் தெளிவையும் அவர் போதித்திருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரே நாள் தான், அந்த நாள் முழுவதும் பல தேசங்களுக்கு அவருடைய செய்தி போயிடுச்சு. அது வரைக்கும் அவரை தெரியாது யாருக்குமே. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் அவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக, ஆமென், தேவனுடைய பிள்ளைகள் ஆமென், அவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக இந்த ஜனம், இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி சிறப்பாக செயல்படுங்க. ஆமென். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு, நமக்கு முன்பாக நிறைய பேர் மரித்து போனாங்க இல்லையா, நித்திரையாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை. அப்போ கர்த்தருடைய வருகை வந்தால் முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். வாசிக்கலாமா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், அல்லேலூயா, ஆமென், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். ஆமென். எப்போ? கர்த்தருடைய வருகையில். அப்போ நம்ம எப்பொழுதும் டெய்லி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அட்டெண்டன்ஸ் போடாமல் இருக்கக்கூடாது. டெய்லி சாப்பிட மறக்கிறதே இல்லை இல்லையா? ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஸ்தோத்திரம் பண்ண மறக்கவே கூடாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்குரியவர்களாக இருக்கணும், நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும், அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா அன்புக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின் புன்னகை முகம்
கண்களின் உள்ளத்தில் நீரைந்து நிற்கும், என் கண்களின் உள்ளத்தில் நீரைந்து நிற்கும். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்படுவதற்கு எங்களை இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாக்கும். எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்குவது விஷயம், எப்பொழுதும் உடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்குவது விஷயம். இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கட்டப்பா. ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கட்டும். ஆண்டவரே, மேகங்கள் நடுவே வரும் பொழுது நாங்களும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க உதவி செய்வீராக. எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஜீவ சுகம் பலன் தந்து எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.